பிரேஸ் லார்ட். என் பேர் ஃபியோனா. பாஸ்டர் சுமிதா மூலிமா ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். சிஸ்டர் சுமிதா வந்து எங்கள் அக்கா மூலிமா தான் எனக்கு பழக்கமானாங்க. ஸோ என்னோடய சாட்சி என்னென்னா, பிரசவ காலத்துக்கு அப்புறம் நடந்த அதிசயத்தை பற்றி, ஆண்டவரோட எனக்கு செய்த அற்புதத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய பிரசவ காலம் முடிஞ்சு 4வது நாள், 4 தான் ஆகுது. வீட்டுக்கு வந்து நர்ஸ் வந்தாங்க. வந்துட்டு நார்மல் செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோடய வயிற்று பகுதி வந்து அவங்க செக் பண்ணும்போது, வயிறு பக்கம் வந்து உள்ள வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, கிளினிக் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிளினிக் போனோடனே எனக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. வயிற்றில் நிறைய தண்ணி இருக்குது. ஸோ உங்களோட யூரினை வந்து நீங்கள் லேப்பில் கொடுங்க, நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னாங்க. செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, யூரின் இருக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு. ஆனால் நான் வந்து நார்மலாக இருந்தேன். எனக்கு எந்த வலியும் இல்லை. ஆனால் நான் யூரின் போயிட்டு தான் இருந்தேன். எனக்கு நார்மலாக யூரின் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. உடனே எனக்கு டியூப் போட்டு 1.6 ml தண்ணி வெளியாக்கினாங்க, யூரின் தண்ணி. வெளியாக்கிட்டு எனக்கு மெடிசன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த ராத்திரி மணி ஒரு 1:30 மணி இருக்கும். சரியான வயிற்று வலி, என்னால் யூரின் இருக்க முடியல. உடனே நான் எங்கே பிரசவம் பார்த்தேனோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என் கணவர் அழைச்சிட்டு போனார். அங்கே போனோடனே என்னால் நடக்க முடியல. நேராக நடக்க முடியல, படுக்க முடியல, வீல் சேரில் உட்காந்துருக்கவும் முடியல. ஸோ அங்கே திரும்பவும் டியூப் போட்டு எனக்கு வந்து யூரினை வெளியாக்குனாங்க. அப்போ எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் உடனே சிஸ்டருக்கு மெசேஜ் அனுப்பினேன். சிஸ்டர் உடனே வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணாங்க, கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்கள் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் வரும்னு. அதே போல் என்னோடய ரிசல்ட் வந்து நெகட்டிவாக தான் வந்துச்சு. ஆனால் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து வார்டில் அட்மிட் பண்ணி ஸ்டே பண்ணி ஆகணுன்னாங்க. அப்போ அந்த டியூப்போடு தான் என்னை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. மறுநாள் காலையில் 11:30 மணிக்கு அந்த டியூப்பை ரிமூவ் பண்ணிட்டு என்னை பழையபடி யூரின் இருக்க சொன்னாங்க. என்னால் வந்து யூரின் இருக்க முடியல. திரும்பவும் அறவே முடியல. அப்போ நான் சிஸ்டருக்கு ஒன்று மெசேஜ் பண்ணி அழுந்தேன். நான் வந்து வீட்டுக்கு போகணும், என்னால் இந்த வலி வேதனை தாங்க முடியல சிஸ்டர், வீட்டில் பேபி இருக்குது, என்னை எப்படியாவது ப்ரே பண்ணுங்கள், எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னு. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, பயப்படாதீங்கம்மா, நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும், உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ எனக்கு திரும்ப டியூப் போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நாங்கள் டாக்டர்கிட்ட ரீசன் கேட்டது, டாக்டர் சொன்னாங்க, உங்களோட யூரின் பிளாடர் வந்து வீக்கமாக இருக்குது. ஸோ அது ரெஸ்ட் மோடில் இருந்து பழையபடி ஃபங்க்ஷன் ஆகணுன்னா நீங்கள் இந்த டியூப் போட்டால் தான் உங்கள் யூரின் வெளியாகும். இல்லைன்னா உங்களுக்கு டியூப் போடல, யூரின் வெளியாகலைன்னா உங்கள் வயிறு வந்து வலிக்கும், உங்களால் நடக்க முடியாது, சீரியஸாக ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் டியூப் போட்டு தான் ஆகணும். 1.5 வாரம் கழித்து நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம், அப்போ நீங்கள் வாங்க, ஏன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும் அந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டியூப் போட்டிருக்கும்போது என்னால் நடக்க முடியல, தையல் ஒரு பக்கம். வீட்டுக்கு வந்து மறுநாள் என்னோடய தையல் வந்து அந்த டியூப் டிஸ்டர்ப் பண்ணனால தையல் வந்து பிரிஞ்சிருச்சு. கிளினிக்கு போனோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஆம்புலன்ஸில் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பினோடனே நான் சிஸ்டருக்கு மெசேஜ் பண்ணேன். டாக்டர் என்னை கூப்பிட்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். சிஸ்டருக்கு மெசேஜ் அனுப்பினோடனே சிஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வந்து ஆல்ரைட் ஆயிடுவீங்க, ரிக்கவர் ஆயிடுவீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்கள் கூட ஆண்டவர் இருக்கார் அங்கே அப்படின்னாங்க. ஸோ டாக்டர் என்னோடய புண்ணை பார்த்து செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த தோலை வந்து தைக்க முடியாது, ஸோ நீங்கள் டெய்லி ட்ரெஸ்ஸிங் போங்க, உங்கள் புண்ணை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுங்க, க்ளீன் பண்ணுங்கள், சுத்தமாக வச்சுருக்கணும், அப்போ தான் அது வந்து ரீகவர் ஆகும், இல்லைன்னா இது கூட பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஸோ நான் சிஸ்டர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் சிஸ்டர்கிட்ட. அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 1.5 வாரம் டியூப்போடு தான் இருந்தேன். அந்த சமயத்தில் நான் சிஸ்டருக்கு நிறைய அழுந்து வீடியோலாம் அனுப்பியிருக்கேன், வாய்ஸ் நோட்லாம் அனுப்பியிருக்கேன். சிஸ்டர் என்னால் முடியல, வலி தாங்க முடியல, என்னால் படுக்க முடியல, உட்கார முடியலன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அம்மா உடனே ஒன்று தான் சொன்னாங்க, உங்களோட கஷ்டம்லாம் அந்த 1.5 வாரம் தான்ம்மா, இதுக்கப்புறம் உங்களுக்கு டியூப்லாம் போட மாட்டாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு. அதே போல் எனக்கு கால் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து. நான் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு டியூப் கழட்டினாங்க. நான் திரும்ப யூரின் இருந்து பார்க்க சொன்னாங்க. லேப்பில் கொடுத்து எல்லாம் செக் பண்ணோன்னே, ஓகே ஆல்ரைட், நீங்கள் வந்து டியூப் இதுக்கப்புறம் போட வேணாம், உங்களோட புண்ணு நீங்கள் பார்த்துங்க, ரீகவர் ஆயிரும், ஸோ யூ ஆல்ரைட் ரெடி அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து சிஸ்டருக்கு ரிப்ளை பண்ணேன், சிஸ்டர் நீங்கள் சொன்னபடியே எனக்கு வந்து டியூப்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இப்போ நான் நல்லா இருக்கேன், என்னோடய புண்ணு ஆறணும் கூடிய சீக்கிரம்னு. சிஸ்டர் அதுக்காகவும் ப்ரே பண்ணாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய புண்கள் ஆற ஆரம்பிச்சிச்சு. நான் ரீகவர் ஆனேன். இந்த வேலையில் சிஸ்டரோட ஜெபம் தான் என்னை காப்பாத்துச்சு. ஸோ சிஸ்டருக்கு வந்து நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கும் அந்த வகையில் நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ.